அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இலங்கை நேரம் அதிகாலை 12:30 தாண்டிவிட்டது. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. நான் சில அரசியல் பதிவுகளை போடக்கூடாண்டு இருந்தேன். தமிழ்நாட்டு அரசியல் பற்றி கதைக்கக்கூடாண்டு. ஆனால் சில விஷயங்கள் இப்போ கடைசியாக கேள்விப்பட்ட சில விஷயங்கள் அதை பற்றி ஒரு பதிவு போட வேணும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டு வந்திருக்குது. என்னென்னு சொன்னால், விஜய் வென்றது என்னை பொறுத்தவரை அது மகிழ்ச்சி தான், துன்பம் இல்லை, மகிழ்ச்சி தான். ஆனால் அதே சீமாண்ட தோல்வியோடு எனக்கு ஒப்புற போது கவலையானது. ஏன்னு சொன்னால், சீமான் அவர் உண்மையை பேசுகிறார், இயற்கையை பற்றி நேசிக்கிறார், மரங்கள், மலைகள், காடுகள், விலங்குகள், எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகம் பொது என்கின்றார். விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறார். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவருக்கு சனங்கள் ஆதரவு காட்டவில்லை. ஏனோ தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு ஜனங்கள் சினிமா போதைக்கும், அதாவது சினிமா மூலமாக ஒரு போலியான கவர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை தவிர அவர்களை அந்த கட்சிக்கு அந்த ஆளுகின்ற கட்சிக்காரர்கள் தங்களோட சொந்த டிவி சேனல்கள் மூலமாக மிகவும் சீரழிவான ஒரு சமூக சிந்தனைக்கு உட்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக, அண்ணன் மனைவியை தம்பி கொண்டு போகிறது, தம்பியின் மனைவியை அண்ணன் கொண்டு போகிறது, இல்லாட்டி வயதான மாமனாரோட மருமகள் தொடர்பு, கொலைகள், வெட்டுக்கள், கொத்துக்கள் என்று சினிமா ட்ராமாக்களை சின்னத்திரையில் போட்டு மக்கள் மூளைச்செலவு செய்து மக்களை சிந்திக்க முடியாத மாதிரி வச்சிருக்கிறார்கள். இதுதான் சீமான் தோல்விக்கு காரணம். சரி, சீமான் தோற்றது ஒரு கவலையான விஷயமாக இருந்தாலும், கவலை என்று நான் சொல்கிறது எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் சீமாண்ட பொலிசி நல்லது, கொள்கை நல்லது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் இல்லை. அதாவது மருந்து நல்ல மருந்து, அது கசப்பாக இல்லாவிட்டாலும் அதை குடிக்கிறதுக்கு நோயாளி தயாராக இல்லை. அப்படி தான் சீமாண்ட நிலைமை. சரி, அப்படித்தான் விட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்தால் விஜய் வந்துட்டார். அதை ஆட்சி அமைக்கிட்டு கொண்டு பார்த்தா அவர் போய் காங்கிரஸோட போய் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறார். அது உண்மையில் வேதனையாக இருந்தது. என்னென்னு சொன்னால், இலங்கையில் பல அவலங்கள் நடக்கிற நேரம் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. மற்ற இலங்கை தமிழர்களுக்கும் காங்கிரஸுக்கும் அவ்வளவுக்கு உறவு நிலை சரியில்லை. அப்படி ஒரு கட்சியோட அரசியல் இணக்கம் கண்டு ஆட்சி அமைக்க போகிறார்ன்றது விஜய் என்ன ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாதவராக இருக்கிறார் என்று யோசித்தேன். கொள்கை கோட்பாடு என்று சொன்னால் எப்படின்னு சொன்னால், அவர் ஒரு சிறிய கட்சிகளை சேர்த்து கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்படி இப்படி சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து 10 ஆசனம் தான் அவருக்கு குறைஞ்சது. அப்போ காங்கிரஸோட போயிருக்கக்கூடாது. அப்போ அந்த சின்ன சின்ன கட்சிகள் சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்தா அதில் 2 லாபம். என்னென்னு சொன்னால், ஒரு பெரிய கட்சியை சேர்த்தால், இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகளை சேர்க்கிறபோது எதிர்காலத்தில் அந்த கட்சிகள் தங்களை என்றாவது பெரிய வளர்ந்த கட்சிகள், தேசிய இந்தியாண்ட மட்டத்தில் அறியப்பட்ட பெரிய கட்சிகள், அவர்கள் இந்த கட்சியை வின் பண்ணி கொண்டும் போகலாம், ஓவர்டேக் பண்ணி கொண்டும் போகலாம். ஆனால் சிறிய சிறிய கட்சிகள் என்று சொன்னால் அது கனவிலையும் தாவைக்காக முந்திரக்கான வாய்ப்புகள் இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற தொழில் திருமண கட்சி, அப்படியான கட்சிக்காரரை சேர்த்துக்கொண்டால் அவர்களுக்கு 10 சீட்டே கிடைக்கிற கஷ்டம். அப்போ அவர்களை நம்பி சேர்த்துருக்கலாம். ஆனால் விஜய் அங்கே தவறு செய்து காங்கிரஸோட போனோடையா. இப்போ பிந்திய தகவல் என்னென்னு சொன்னால், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறதாக பல ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்குது. நாளைக்கு 10 மணிக்கு இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருமெண்டெல்லாம் போட்டிருக்கு. இது பெரிய ஒரு அரசியல் அநியாயம் உண்டு. என்னென்னு சொன்னால், மக்கள் 2 கட்சியும் வேண்டாமல் நிராகரித்து தாவைக்கு தெரிவு செய்து புது ரத்தம் மூடட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லிவிட்ட அளவில் இப்போ அந்த 2 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகளும் சேருகிறோம். அதாவது ஒருத்தன் தனியாக 90 மார்க்ஸ் எடுக்க 2 ஃபெயில் விட்டாக்கள் சேர்ந்து தங்கட மார்க்ஸை கூட்டி போட்டு நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம்ட்டு வர மாதிரி. எப்படி ஒரு ஆள் தனியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறார், அவர் பாஸ் பண்ணிட்டார். 2 ஃபெயில் விட்டாக்கள் என்ன செய்யணும், தாங்கள் ஃபெயில் விட்ட 2 பேர்ட்ட மார்க்ஸையும் கூட்டி நாங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி காட்ட போயினோம். இது உண்மையில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதா தான் இருக்கும். சரி, இப்படி வந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். என்று சொன்னால், விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் இளந்துடிப்பான ரசிகர்கள், மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆவலோடு இருக்கிறார்கள். அவர்கள் இதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். உண்மையில்
இது வந்துன்னு சொன்னால் இலங்கையில் அரகலையே நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி வரும். மக்கள் இளைஞர் மத்தியில் அமைதியின்மை வரும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பற்றிய பிரச்சனை வரும். இதற்கு எப்படி இந்த பிரச்சனையை தமிழ்நாடு கையாள போகிறது என்று தான் பிரச்சனை. உண்மையில் வெண்டவரை நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் ஒதுங்கி வெண்ட தாவைக்கா கட்சியினரை ஆட்சி அமைக்க விட்டுருக்கணும். 5 வருஷம் அவர்களும் பார்க்கணும். நீங்களும் இந்த தமிழ்நாட்டை குத்தகைக்கு அடுத்து வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தோற்றா நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது 2 பேரையும் எதிர்த்து கொண்டிருப்போம், 2 பேரையும் கடுமையாக விமர்சிப்போம். பிறகு இன்னொருத்தன் வந்துட்டால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை ஆட்சி அமைக்க விட மாட்டோம். எங்கூட பாட்டன் விட்டு சொத்தா தமிழ்நாடு? திமுகன்ற பாட்டம் விட்டு சொத்தா? ஏடிஎம்ங்கிற பாட்டன் விட்டு சொத்தா? ஒரு புது கட்சி ஒன்று வந்து ஆண்டு பார்க்கணும். நீங்கள் தானே 75-80 வருஷமாக மாறி மாறி ஆட்சியை நடத்தி கொண்டு வாரீங்கள். ஊழல், லஞ்சம், மோசடி, பாலியல் குற்றங்கள், பாலியல் துஷ்பிரயோகம் உண்டு தமிழ்நாட்டில் மெலிஞ்சு போயிருக்குது. ஒரு புது கட்சி வந்து ஆண்டு பார்க்கட்டுவன் எப்படின்னு சொல்லி விட்டு பாருங்கவன். ஏன் இந்த சதி செய்கிறீங்க? மக்கள் கட்டாயம் இது விஜயிட்ட இருக்கிறது, தாவிக்கால இருக்கிற இளைஞர்கள், புதிய சிந்தனை கொண்டவர்கள். உங்களை மாதிரி 50-60 வயதுக்காரர் இல்லை, 18, 20, 21 வயதுக்காரர். அவங்கள இளஞ்சத்தம் துடிப்பு, இந்த அநியாயத்தை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற போது இது பெரியொரு இளைஞர்கள் மத்தியில் அமைதியின்மையை கொண்டு வரும் என்பது எனது கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.